போவேன், நான் எங்கே போவேன், நான் எங்கே போனாலும் நீரங்கே உண்டே. நான் எங்கே போனாலும் நீரங்கே உண்டே. நான் எங்கே போவேன் என் அன்பு தெய்வமே, நான் எங்கே போனாலும் நீரங்கே உண்டே. நான் எங்கே போவேன், நான் எங்கே போவேன், நான் எங்கே போனாலும் நீரங்கே உண்டே. நான் எங்கே போனாலும் நீரங்கே உண்டே. உம்மால் அன்றி நான் வாழவே முடியாதையா, நீரில்லாமல் சுவாசிக்க முடியாதையா. உம்மால் அன்றி நான் வாழவே முடியாதையா, நீரில்லாமல் சுவாசிக்க முடியாதையா. நீரே 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 என் எல்லாமையா. உயிரே 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 நீதானையா. என் ஆஸ்தி என் பங்கெல்லாம் நீர்தானையா, என் பெருமை என் பேச்செல்லாம் நீர்தானையா. என் ஆஸ்தி என் பங்கெல்லாம் நீர்தானையா, என் பெருமை என் பேச்செல்லாம் நீர்தானையா. நீர்தான் என் மனசெல்லாம் நீதானையா. எதுவும் எதுவும் என்னை உம்மை விட்டு பிரிக்காதையா. என் முடிவு வரை உம்மோடு வாழணும், எல்லாம் முடிந்த பின்பும் உம்மேல் தலை சாயணும். என் முடிவு வரை உம்மோடு வாழணும், எல்லாம் முடிந்த பின்பும் உம்மேல் தலை சாயணும். ஜீவனே ஜீவனே என் ஆசை நீதானையா. ஆசையே ஆசையே நீர் மட்டும் தானே ஐயா. எங்கே
போவேன், நான் எங்கே போவேன், நான் எங்கே போனாலும் நீர் அங்கே உண்டே. நான் எங்கே போனாலும் நீர் அங்கே உண்டே. நான் எங்கே போவேன் என் அன்பு தெய்வமே, நான் எங்கே போனாலும் நீர் அங்கே உண்டே. நான் எங்கே போவேன், நான் எங்கே போவேன், நான் எங்கே போனாலும் நீர் அங்கே உண்டே. நான் எங்கே போனாலும் நீர் அங்கே உண்டே. நம்ம வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக திருப்புவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனம். இந்த மாதம் கத்த நம்ம கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம். எல்லாரும் பைபிள் எடுத்துடுங்க, நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நம்மளை போட்டு அந்த இடத்துல வாசிக்கலாமா, ஒருமையில் வாசிக்கலாமா? எல்லோரும் சேர்ந்து, நான் சொன்னபடியே நடக்கும் என்று என் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நான் சொன்னபடியே ஆகும். ஹல்லேலூயா. இந்த மாதம் வாக்குத்தத்தம், அது வாக்குத்தத்தம் மாத்திரம் இல்லை, இட்ஸ் எ ப்ராக்டிக்கல் டூல். ஆமென். ஹல்லேலூயா. அது செய்முறை செய்து பார்க்கணும். எத்தனை பேர் செய்முறை செய்து பார்த்தீங்க? எத்தனை பேர் பேச ஆரம்பிச்சிருக்கிறீங்க? பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்து சொல்லுங்கள், வாய் உள்ள பிள்ளை தான் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும். ஆமாம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம விசுவாசித்து இந்த மாதம் பேச பழகணும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் பவுல் அழகாக ஒரு காரியத்தை சொல்கிறாரு. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தில், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து. ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ளே என்ன ஆவி இருக்குது? விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். எப்போ நம்ம பேச முடியும்னா, எப்போ நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்மளால் பேச முடியும். இக்கட்டான சூழ்நிலையை பார்த்து எப்போ பேச முடியும்? அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் வழியாக விசுவாசத்தோடு பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் நம்மளால் பேச முடியும். ஆமென். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். அங்கே பவுல் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறபடினால் நாங்கள் என்ன பண்ணுறோம்? பேசுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்க முடியலன்னா ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட எனக்கு விசுவாசிக்கிற இருதயத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். விசுவாசம் பெருகும்போது நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதை பேச வேண்டும். நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதை நம்ம கன்ஃபஸ் பண்ணணும். இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதை கன்ஃபஸ் பண்ணுறோமோ இட் வில் கம் இன் த எக்ஸிஸ்டன்ஸ். அது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்கள், மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ அடின்னு சொன்னார். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. எக்ஸோடஸ் 17:6. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி. அந்த கன்மலையை அடி. ஆண்டவர் இங்கே என்ன சொல்றாரு? கன்மலையை அடிக்க சொல்றாரு. ஏன் மோசையை பார்த்து கன்மலையை அடின்னு சொன்னார்? இங்கே யாத்திராகமத்தில் ஆண்டவர் ஏன் கன்மலையை பார்த்து அடின்னு சொன்னார்? மோசே இப்போ தான் வளர்ந்து வருகிறான். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ தான் அவன் வளர்ந்து வருகிறான். வளர்ந்து வர்றவன்ட்ட பேசுன்னு சொன்னால் என்ன பேசுகிறதுன்னு அவனுக்கு என்ன பண்ணாது? தெரியாது. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், அவன்கிட்ட அடின்னு சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் செஞ்சிருவார். ஆரம்பத்தில் நம்ம உபவாசித்த உடனே கேட்டுருவார். நம்ம
பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணால் ஆண்டவர் உடனே கேட்டுருவார். 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்டுருவார். எல்லா ஜெபத்துக்கும் வந்து ஒரு பொருத்தனை பண்ணி 40 நாளும் நான் போவேன், சர்ச்சுக்கு ஜெபத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம பேசும்போது அந்த காரியத்தை பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும்போது அது ஆண்டவர் கேட்டுருவார். ஆனால் அதே ஆண்டவர் யாத்திராகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அடின்னு சொன்ன ஆண்டவர் இப்போ பாருங்கள், என்னாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது பேசுன்னு சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. யாத்திராகம புஸ்தகத்தில் என்ன சொன்னார்? அடின்னு சொன்னார். அதே ஆண்டவர் இப்போ என்ன சொல்கிறாரு? பேசுன்னு சொல்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பேசுகிறது ஆவிக்குரிய நிலைமையின் கொஞ்சம் உயர்ந்த இடம். ஹல்லேலூயா. ஆக்ஷன் ஆரம்ப நிலை, பேசுவது வளர்ந்த நிலை. சொல்லுங்க பார்ப்போம். ஆக்ஷன் ஆரம்ப நிலை, பேசுவது கொஞ்சம் வளர்ந்த நிலை. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாராலையும் விசுவாசமாக பேச முடியாது. இப்போ நான் கையை தூக்குங்க பேசினவங்களாம் சொல்லும்போது உங்களால் நிறைய பேரால் கை தூக்க முடியல. ஏன்னா ரொம்ப சிம்பிள், நீங்கள் அந்தளவுக்கு இன்னும் வளரலை. யாருமே இல்லாத இடத்துல கூட நீங்கள் வாயை திறந்து எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை பேசுகிறதுக்கு உங்களுக்கு கூச்சமாக இருக்கும். ஏன்னா அந்த விசுவாசத்துக்குள்ளே இன்னும் நீங்கள் என்ன பண்ணலை? வளரலை. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம் தானே? அதனால தானே நீங்கள் பேசலை. என்ன பேசுகிறது? ஒன்றும் இல்லாத பானையை பார்த்து என்ன பேசுகிறது? அந்தளவுக்கு என் விசுவாசம் இன்னும் வளரலை. ஆமென், ஹல்லேலூயா. நான் பானைக்குள்ளே எதையாவது எடுத்து போடுற பலன் எனக்கு இருக்குது. எங்கேயாவது காசை வாங்கி கஷ்டப்பட்டு அன்னைக்கு பார்த்து ஒரு வேலைக்கு போய் அல்லது யார்ட்டையாவது கடன் வாங்கி எதுவுமே குறைவாக இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் நிரப்பி வைக்கணுன்ற திறமை என்கிட்ட இருக்குது. ஆனால் எதுவுமே இல்லாத போதும் அவரை சார்ந்து கொண்டு விசுவாச அறிக்கையிடணுன்ற நிலைமை வரும்போது நான் அங்கேயும் அடிக்க பழகுவேன். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் மோசையுடைய அனுபவத்தை பார்க்கும்போது அவனுடைய அனுபவம் இப்போ நல்லா வளர்ந்துருச்சு. யாத்திராகம புஸ்தகத்தில் just now he came out of Egypt, just now he became a leader of all Israel community. ஆனால் என்னாகமம் வரும்போது when it's come to the numbers, now he is a familiar leader. இப்போ அவன் ஒரு நல்ல பெரிய தலை சிறந்த தலைவன். இப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், நீ அடிக்க வேணாம், பேசு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்கள், வளர்ச்சினா லகுவாயிட்டே இருக்கும். எம்பிபிஎஸ் டாக்டர் ஊசி போடுவார், அப்படி தானே? எம்டி டாக்டர் ஊசி போட மாட்டார். ஏன்? அவர் ஊசி போட வேண்டிய அவசியம் இல்லை. கம்பவுண்டரு உங்களுக்கு 4 ஊசி 4 நாள் போடுவார். ஒரு எம்டி டாக்டர் ஏன் ஊசி போடுறதுலன்னா he is find outing by his tablet what's the fault is, என்ன பிரச்சனைன்றதை அவங்க பார்க்குறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அடிக்கடி வயிற்று வலிக்குது? அப்போ அவங்க 2 மாத்திரை கொடுத்து பார்க்குறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? வலியை உடனே அரெஸ்ட் பண்ணுறாரு. நமக்கு தேவை அரெஸ்ட். இப்போ மோசே ஆண்டவர் அடி 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 சாத்து அப்படியே சொல்லி ஆண்டவர் பழக்க விரும்பலை, அடின்னு தான் சொல்லி கொடுத்தார். ஆனால் இப்போ சொல்லுகிறார், பேசு. ஆமென், ஹல்லேலூயா. பேசுன்னு சொல்லும்போது என்ன பண்ணணும்? அடிக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. பிரச்சனை என்னன்னா டயக்னோஸ் பண்ணும்போது மோசைக்கு என்ன தேவை அப்படின்னா ஆக்ஷன் தான். எத்தனை பேர் பார்க்குறாங்க? எத்தனை பேர் பார்க்குறாங்க? இப்போ மோசை எத்தனை பேர் பார்க்குறாங்க? லட்சக்கணக்கான புருஷர்கள், பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாரும் மோசையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் நின்று பேசிகிட்டு இருந்தால் மோசைக்கு மதிப்பு உண்டா? ஆக்ஷன் தான் மதிப்பு. அப்படி தானே? சொல்லுங்கள். உண்மையை பேசுகிறவங்கள யாருமே என்ன பண்ண மாட்டாங்க? மதிக்க மாட்டாங்க. ஆக்ஷன் பண்ணுறவங்கள தான் எல்லாருமே. அதனால தான் ஆக்ஷன் பண்ணுறவங்களுக்கு தான் சூப்பர் ஸ்டார்னு பேர். இப்போ ஆண்டவர் வந்து உன் ஆக்ஷன் எல்லாம் நிறுத்தி நீ பேசு. பேசுகிறது தேவனோடு இருக்கிற உறவில் ஒரு உன்னதமான அனுபவம். அல்லேலூயா. உனக்கு முன்னாடி நிற்கிற மலையை பார்த்து பேசுகிறது ஒரு உன்னத அனுபவம். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்து சொல்லுங்கள், ஒரு உன்னத அனுபவம். பேசுகிறது ஒரு உன்னத அனுபவம். ஸ்பீக்கிங் with the faith is an wonderful experience. ஆண்டவர் சொல்கிறார் மோசையை பார்த்து பேசு. ஆனால் அவன் என்ன பண்ணான்? அடித்தான். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு வாயில் இருக்கிற சக்தியை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறார். நலமானதை பேசுங்கள், கர்த்தர் நினைக்கிறதை பேசுங்கள், எதையும் குறித்து பயப்படாதுங்க.
நான் பேசிகிட்டே இருந்தாலும் நடந்துருமா பாஸ்டர்? நடக்கும்னு நான் சொல்கிறேன். நீ பேச பேச தான் எல்லாம் நடக்கும். நீ பேச பேச பேசுகிறவைகள் எல்லாம் ஜீவன் பெற ஆரம்பிக்கும். தட் இஸ் த சீக்ரெட். ஹல்லேலூயா. இட் மே நாட் இம்பாசிபிள் பை யோர் ஐஸ். உன் கண்ணுக்கு பேசிகிட்டே இருந்தால் போதுமா? பேசிகிட்டே இருந்தாலும் நடந்துருமா? நம்ம கண்ணுக்கு அப்படி தான் தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் பேசுகிறதா நான் வல்லமையை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சுகத்தை நீ பேசு. கற்பத்தில் காத்து தான் இருக்கா, பேசு. காத்து இல்லை, என் குழந்தை ஒரு பெரிய வல்லமையான குழந்தை. அதனால கர்த்தர் கொஞ்சம் நாள் எடுத்துக்கிட்டே இருக்கிறார் உருவாக்குறதற்கு. ஏன் 25 வருடம் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவைப்பட்டது என்றால், அந்த ஈசாக்கு சாதாரணமான ஈசாக்கு அல்ல. அந்த ஈசாக்கு அடுத்த ஆசீர்வாதத்தை சுமந்து ஒரு தேசத்தை சுமக்கிறவன். ஹல்லேலூயா. நான் போன வாரம் சொன்ன ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பேச கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருந்தார். இங்கே பார்க்குறோம், மோசைக்கு ஆண்டவர் பேச கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அடித்த காலம்லாம் போதும்பா, நீ பேசு பிள்ளை, நீ பேசு. ஹல்லேலூயா. மானே நீ பேசுன்னு சொல்லும்போது அடித்தா ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவோம். நம்ம சல்லத்தில் வாயை திறந்து பேச வேணாம், ஆனால் உள்ளத்திலேயாவது நம்ம என்ன பண்ணணும்? பேச கற்றுக்கிடணும். மார்க் 5ஆம் அதிகாரம் 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை குறித்து அந்த இடத்துல பார்க்குறோம். 26லேருந்தே பாருங்கள். அநேக வைத்தியர்களால் மிகவும் மிகவும் யாரால் வருத்தப்பட்டா? பக்கத்தில் உள்ள அப்பா சொல்லுங்கள். டாக்டர்கிட்ட போனால் என்ன உண்டாகும்? வருத்தம் உண்டாகும். அநேக வைத்தியர்களால் வருத்தம் உண்டாச்சு. எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொன்று சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு உனக்கு சதை வளர்ந்துருக்கு போல இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு டாக்டர் சொல்கிறார், இது சத வளர்ச்சி இல்லை, இது ஏதோ ஒரு வளர்ச்சி. அநேக வைத்தியர்களால் அவள் என்ன பண்ணப்பட்டாலாம்? மிகவும் வருத்தப்பட்டது. தனக்கு உண்டானது எல்லாம் ஆக்ஷன். இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டா? அங்கே ஓடுறா, இங்கே ஓடுறா, அந்த வைத்தியரை பார்க்குறா, இந்த வைத்தியரை பார்க்குறா. எல்லாம் வைத்தியர். சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, பக்கத்தில் உள்ள சொல்லுங்கள், ஏன் அதிக வருத்தம்னா ஆக்ஷனை நிறுத்திட்டு பேச்ச ஆரம்பிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. வருத்தப்படுகிற போது 27 இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொன்னால். எங்கே சொன்னா? அவள் வாயை திறந்து சொல்கிறான். யாரும் இல்லை, ஆனால் வாயை திறந்து சொல்கிறான். பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்கள், யாரும் இல்லாத இடத்துல நீங்கள் பேசுகிறது ரொம்ப சக்தி உள்ள வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் வண்டியில் போகிறப்பெல்லாம் பேசிகிட்டே போகக்கூடாது. மார்க்கெட்டுக்கு போகும்போது பேசிக்கிட்டே போகக்கூடாது. இவன் எங்கே பேசுனா? ஒரு இடத்துல இருந்து பேசுகிறா. எல்லாம் எனக்கு வருத்தமாக இருக்குது, எனக்கு எதுனாலையும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ நான் யார் பின்னாடி போக விரும்புகிறேன்? இயேசு பின்னாடி போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடப்போகிறேன். ஹல்லேலூயா. அப்போ பேச்சு பார்த்தீங்களா? பேச்சு எப்படி இருக்குது பாருங்கள். இயேசுக்கிட்ட போய் என்னை சுகமாக்கும்னு நான் சொல்ல போல, இயேசுகிட்ட போய் நான் இதெல்லாம் அவர்கிட்ட சொல்ல முடியாது. அவர் ஒரு ஆண். அத்தனை பேருக்கு நடுவில் போய் எனக்கு பெரும்பாடு 12 வருஷமாக ஒரே உதிரப்போக்காக இருக்குது, நிறைய டாக்டர்கிட்ட போனேன், யாராலையும் என்னை சுகமாக்க முடியல, இதெல்லாம் நான் அவர்கிட்ட போய் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடப்போகிறேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுகிறாள், பேசுகிறாள். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிங்க. அவள் சொல்லி. ஹல்லேலூயா. இந்த வாரம் பைத்தியம் போல ஆண்டவருக்கு முன்பாக சொல்ல பழகணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை உங்கள் கையில் நான் கொடுக்குறேன், இந்த காரியத்தை நீங்கள் எனக்காய் செய்ய போகிறதற்காய் நன்றி சொல்லுகிறேன். நான் அநேக காரியத்தில் சோர்ந்து போயிட்டேன், ஆனால் நீங்கள் என்னுடைய சோர்வை அகற்றி எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வீங்க நான் நம்புகிறேன், உங்களை விசுவாசிக்கிறேன் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. பக்கத்தில் அப்பா சொல்லுங்கள், தொடுவேன்னு சொல்லலை, தொட்டா சுஸ்தமாவேன். இப்போ எல்லோரும் நெஞ்சு மேலே கையை வைங்க. இப்போ சொல்லுங்கள், எனக்கு வர வேண்டிய பென்ஷன் வந்து சேரும், எனக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். இந்த பாருங்கள், இப்படி கேட்கக்கூடாது. கொஞ்சமாயிலும் வந்தால் போதும்.
அவங்க பிடுங்கிட்டாங்க, என் இடத்த அவங்க அபகரிச்சிட்டாங்க, கொஞ்சமாவது கொடுத்தா போதும். இல்லை, என்னுடையது எல்லாம் எனக்கு வந்து சேரும். சொல்லுங்கள் பார்ப்போம், என்னுடையது எல்லாம் எனக்கு வந்து சேரும். ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்து சொல்லுங்கள். வாயில் ஜீவன் இருக்குது, வார்த்தையில் ஜீவன் இருக்குது. என்னுடையது எல்லாம் எனக்கு வந்து சேரும். என்னுடைய ஆசீர்வாதங்கள் ஒன்று குறையாமல் வந்து சேரும். ஓரா காபா லா ஷாத்தராபா. ஆண்டவரே, பிள்ளைய பேசுகிறதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்குறீங்க ஆண்டவரே. அவங்க எதை அறிக்கையிடுகிறாங்களோ அதை கேட்குறீங்க. நன்மையை செய்யுங்க ஆண்டவரே, நன்மையை செய்யுங்க ஆண்டவரே. எதற்காக இப்போ ஜெபம் பண்ணீங்களோ கர்த்தர் அதை உங்களுக்காக செய்து முடிப்பார். கையை தட்டி கர்த்தரை ஆர்ப்பரிப்போம். எதற்காக ஜெபம் பண்ணீங்களோ கர்த்தர் அதை செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பொருளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அப்படி தானே? ஒரு பொருளுக்காக ஆசையோடு இருக்கீங்க, இந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வாரத்தில் நீ விசுவாசிக்கிறத நீ பெற்றுக்கொள்வாய், நீ பேசுகிறத நீ பெற்றுக்கொள்வாய், நீ பேசுகிறத நீ பெற்றுக்கொள்வாய். நீங்கள் நினைக்கக்கூடாது இது எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி. உனக்கு ஒன்று தேவையில்லாதது இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. உனக்கு தேவையில்லாததன் மேல் நாட்டத்தை ஆண்டவர் கொண்டு வர விட மாட்டார். உனக்கு ஒரு நாட்டம் வருதுன்னா, நீ ஆண்டவருடைய பிள்ளை என்பதனால உனக்கு ஒரு நாட்டம் வருதுன்னா அது உனக்குரியதாக மாறப்போகிறது என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். Did she have an experience with Jesus before this particular incident happens? இந்த சூழ்நிலை நடப்பதற்கு முன்பாக இயேசுவை சந்தித்திருக்கிறாளா? இல்லை, கேள்விப்பட்டான், அப்படி தானே? இவளுக்கு அது மூணாவது அற்புதமா? கிடையாது, இது ஃபஸ்ட்டு. இன்னும் நடக்கவே இல்லை, ஆனால் நடக்கும்னு விசுவாசிக்கிறா, அதை சொல்கிறா. ஹல்லேலூயா. பாஸ்டர், முன்னாடி ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா நான் விசுவாசமானதை பேசலாம். அனுபவம் இருந்துச்சுன்னா நீ பேச வேண்டியதே இல்லை. அனுபவம் இல்லாததுனால தான் சொல்கிறேன், நீ பேசு, நன்மையானதை கர்த்தர் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. சில காரியங்கள் முளைத்து வராததுக்கு காரணம் என்னன்னா, நீ பேசாததுனால தான் இன்னும் அது முளைத்து வர மாட்டேங்குது. நீ பேச 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 நீ போட்டிருக்க விதை முளைக்க ஆரம்பிக்கும். நீ போட்டிருக்க விதை முளைக்க ஆரம்பிக்கணும்னா உன் வார்த்தை என்கிற விசுவாச தண்ணீர் அதுக்குள்ள ஊற்றணும். ஹல்லேலூயா. தேவ அபிஷேகம் சபைக்குள்ளாக இறங்கி கொண்டு இருக்கிறது. வர்ற ஞாயிற்றுக்கிழமை அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி கொடுக்க போகிறார். அநேக சாட்சிகளை எழுதி கொடுக்க போறீங்க. நான் சொல்றேன், பாஸ்டர், கர்த்தர் என்னோடு பேசுனதை செய்தார். அவர் சொன்னா நான் சுகமாவே. விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. அவர் ஒன்றை சொன்னார்னா அவர் சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்காக, நம்மளை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக, நம்ம ப்ரொவோக் பண்ணுறதுக்காக பேச மாட்டார். அவர் ஒன்றை பேசினார்னா அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை அப்படியே கிடக்கும். அதை நம்ம பேச 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 முளைத்து எழும்ப ஆரம்பிக்கும். பேச 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 முளைத்து எழும்ப ஆரம்பிக்கும். உங்கள் குடும்பம் ஒருவேளை அநேகரால் தரங்கட்டத்தனமாக பேசக்கூடிய குடும்பமாக இருக்கலாம். நீங்கள் விரும்பலை, உங்கள் பிள்ளைங்க அப்படிப்பட்ட அசிங்கத்தை வீட்டில் செஞ்சுட்டாங்க, நீங்கள் செய்யலை. ஏதோ ஒரு இன்சிடென்ட் உங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு முத்திரையை போட்டுருச்சு. நான் சொல்கிறேன், இன்னையிலேருந்து பேசணும், என் வீடு யாக்கோவின் கூடாரமாக இருக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்கள் பார்ப்போம், என் வீடு யாக்கோவின் கூடாரமாக இருக்கும். இஸ்ரவேலின் சத்தம் என் வீட்டுக்குள்ளே கேட்கும். என் வீடு சீயோனை போல உயர்ந்த பர்வதமாக இருக்கும். 28 ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவளுடைய வஸ்திரத்தின் தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததில் அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பேசுகிறீங்களோ அதை உணர ஆரம்பிப்பீங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அதுவாக நீங்கள் மாறுகிறதை உணர ஆரம்பிப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. அதுதான் பேச்சில் இருக்கிற சக்தி. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் பேச 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 உணர ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் பேச 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 உணர ஆரம்பிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை குறித்து பேசுகிறீங்களோ அதுவாக நீங்கள் மாறுகிறதை உணர ஆரம்பிப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் சொன்னா, நான் போவேன், தொடுவேன், சுகமாவேன். கிளம்பி போனால் தொட்டா அவள் சரீரத்தில் உதரத்தின் ஊரல் நின்று போனதையும் ஆரோக்கியம் உண்டாயிருக்கிறதையும் உணர்ந்தாள். அல்லேலூயா. 30 உடனே இயேசு தம்மிடத்தில் வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். ஹல்லேலூயா. இப்போ இயேசு என்ன கேட்குறார்? இயேசு என்ன பேசுகிறாரு? அவ என்ன சொன்னா? நான் போவேன், வஸ்திரத்தை தொடுவேன், சுகமாவேன். இயேசு என்ன கேட்குறாரு? இயேசு என்ன பேசுகிறாரு? ஃபஸ்ட் டைம் இயேசு அவள்கிட்ட பேசுகிற வார்த்தை என்ன? என்னை யார் தொட்டது? ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்கிறாங்க, நம்ம பேசுகிறது
அவரை தொடுறதுக்கு சமம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிறது அவரை தொடுகிறதற்கு சமம். ஆமென். நம்ம ஆராதிக்க 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 அவரை தொட்டுக்கிட்டே இருக்கிறோம், அவரை தொட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை மாத்திரம் தொட பழகணும். 2 கையால் இங்கே ஒரு தொடக்கூடாது, அவரை மாத்திரம் தொட்டு கொண்டே இருக்கணும். நான் பேச 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 அவரை தொட ஆரம்பிக்கிறேன். அற்புதம் அவருடைய வஸ்திரத்தை தொட்டதுனால அல்ல, அற்புதம் அவர் சொன்ன வார்த்தையினால. அவர் சொன்ன வார்த்தையினால, அவர் சொன்ன வார்த்தையினால அவரை தொட்ட போது நீங்க நினைச்சுக்க கூடாது அவருடைய வஸ்திரத்தில் அற்புதம் இருந்துச்சுன்னு சொல்லி. அவர் வார்த்தையில் அற்புதம் இருந்ததுனால அந்த வார்த்தை போய் வல்லமையை உருவி வெளியில எடுத்தது. அந்த வார்த்தை போய் வல்லமையை உருவி வெளியில எடுத்தது. அற்புதம் ஆடையில் அல்ல, அற்புதமா பேசினதுல இருந்தது. Come on church. Oh, the name of Jesus. சபிக்கப்பட்ட எல்லா வார்த்தைகளும் அறுந்து போவதாக. நான் ஒண்ணுக்கு உதவாதவன், எனக்கு எல்லாம் இப்படி தான் நடக்கும், என்னால் முன்னேற முடியாது, எனக்கு முன்னேற்றம்லாம் வேணும், இன்னைக்கு உள்ள ஆகாரத்தை எனக்கு ஆண்டவர் தந்தா போதும், என்னை எப்படியாவது காப்பாற்றினா போதும். ஸ்டாப் யுவர் வேர்ட்ஸ். உன் வார்த்தை தான் வல்லமையை இழுக்க வெளியில் கொண்டு வர போகுது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இத்தனை நாள் வரைக்கும் உங்கள் பிரசங்கம் இப்படி கேட்டிருக்கலாம், இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தில் வல்லமை இருந்துச்சுன்னு. இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தில் வல்லமை இல்லை. வஸ்திரத்தில் வல்லமை இருந்துச்சுன்னா ரோம சேவர்கள் அவருடைய வஸ்திரத்தை கிழிக்கும் போது அவங்களை தொட்டிருக்கணும்ல அந்த வல்லமை. அவர்கள் அந்த வஸ்திரத்தை உருவி எடுத்து பிச்சு துண்டு துண்டு ஆக்கும்போது ஒன்றுமே நடக்கலையே. ஆனால் இவ தொட்ட போது மாத்திரம் அந்த வஸ்திரத்தில் வல்லமை இருந்துச்சுல்ல. அப்போ வல்லமை வஸ்திரத்தில் இல்லை, இவ பேசின பேச்சுல. இவ பேசின பேச்சு, அந்த வார்த்தை வல்லமை வெளியில இழுத்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வஸ்திரத்துல வல்லமை இருந்திருந்தா அந்த கூட்டத்தில் எத்தனை பேர் போனாங்க, அத்தனை பேர் வியாதியும் சுகமாக இருக்கணும்ல. வஸ்திரத்தில் வல்லமை இல்லை, இவ விஷயத்தில் வஸ்திரத்தில் இல்லை வல்லமை. இவ சொன்ன வார்த்தை இயேசுக்குள் இருந்த வல்லமையை வெளியில் இழுத்து கொண்டு வந்துச்சு. இயேசு சொன்னார், எனக்குள்ளேருந்து ஒரு வல்லமை வெளியே வந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் வெளியே வந்துச்சு? ஏதோ ஒன்று எனக்குள்ளே வந்து தாக்குச்சு. ஆமென், ஹல்லேலூயா. அது என்ன தாக்குச்சு? நான் போவேன், தொடுவேன், சுகமாவேன். ஒன்று இன்னும் இயேசுவை பார்க்கவே இல்லையே. ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் இயேசுவை பார்க்கவே இல்லை. அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது. கருப்பா இருப்பாரா, சிவப்பா இருப்பாரா, குண்டா இருப்பாரா, ஹைட்டா இருப்பாரா? நீங்களும் நானும் இயேசுவை பார்த்ததில்ல. ஆனா அவரை விசுவாசித்து சொல்றோம், நான் நல்லா இருப்பேன், நான் உயர்ந்த இடத்துல இருப்பேன், என்ன கர்த்தர் 1000 பெருக பண்ணுவார், 1000 காரியங்கள் என்னை சுற்றி இருந்தாலும் நான் உயர்த்தப்படுவேன். நான் சொல்ல 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 இந்த சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் தாண்டி ஒரு வல்லமை வரணும்னா என் வார்த்தை அங்க போய் அவருடைய வல்லமையை இழுத்து கொண்டு வரணும். அல்லேலூயா. இங்க பாருங்க, சுத்திலும் இருள், சுத்திலும் பாவம், சுத்திலும் அசிங்கம், சுத்திலும் கேடுகட்டதான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தாண்டி உன் வார்த்தை அவரை போய் தொடரணும்னா நீ அவரை துதித்து கொண்டே இருக்கணும். வாயை திறந்து சொல்லணும், நல்லவரே நான் வாழுவேன் ஆண்டவரே, என்னை வாழ வைப்பீங்க ஆண்டவரே, என் காரியங்கள் எல்லாம் சரியாக நடக்கும் ஆண்டவரே, நான் வாழாக மாட்டேன் ஆண்டவரே, என்னை நீங்கள் தலையாக்குவீங்க ஆண்டவரே, நான் கீழாக மாட்டேன் ஆண்டவரே, நான் மேலாக ஆண்டவரே. சொல்ல 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 அந்த வார்த்தையெல்லாம் அவரை போய் தொட்டுக்கொண்டே இருக்கும். கை இங்கே வறுத்துக்கிட்டே இருக்கணும், ஆனால் வாய் கத்தரை தொட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. வேலை பார்க்குறதுக்கு கை ஓடிக்கிட்டே இருக்கணும், ஆனால் வார்த்தை அவரை தொட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த இடத்துல என்னை கொண்டு வர்றீங்கன்னா, இந்த நெருக்கத்தின் வழியாக என்னை நடத்துறீங்கன்னா, இந்த சூழ்நிலை வழியாக நான் நடக்கிறேன்னா அதற்கு ஏதோ ஒரு காரணம் உண்டு. என் கத்தர் என்னை நடத்துகிறா, என் கத்தர் என்னை நடத்துகிறா. முறுமுறுக்க வாயில வார்த்தையை பிசாசு வைப்பான். ஓ நீ இப்படி பேசாத, இப்படி பேசினா என்னால் சாபத்தை உன் வேலை வைக்க முடியாது, இப்படி பேசு, இப்படி பேசு, நடக்காது. என்ன ஜோமணி என்ன கண்ட, என்ன ஜோமணி என்ன கண்ட, இந்த இயேசு எனக்கு என்ன செய்யற, இப்படியா பேசு, இப்படியா பேசு. அவன் வார்த்தை கொண்டு இடையில போடுவான், அப்படி பேசுற போல சூழ்நிலைகளை விடுவான். ஆனா நம்ம சொல்லணும், என் தேவன் எனக்கு தீமை செய்ய மாட்டார், என் தேவன் எனக்கு தீமை செய்ய மாட்டார், எனக்கு அவர் நன்மையை செய்வார். இயேசு சீசர்களை பார்த்து என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, என்னை தொட்டது
சீசரில் என்ன சொல்கிறாங்க? திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே. பக்கத்தில் உள்ளப்பா சொல்லுங்கள். நிறைய பேர் உட்கார்ந்துருக்கலாம், பேசுகிறவங்க வார்த்தை மாத்திரம் அவரை தொடும், அவரை தொடும். இத்தனை பேர் பாட்டு பாடி ஆராதிக்கலாம், ஆனால் சில பேருடைய உள்ளம் அப்படியே பாடும்போது அந்த வார்த்தை போய் அவரை தொடும். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஒவ்வொரு முறை நான் அப்பாட்ட போகும்போதும் என் வார்த்தை அவரை தொடுதுன்னு விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து விசுவாசிக்கிறீங்க? நான் அப்பான்னு கூப்பிட்டா அவரை தொடுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் பாட்டு பாடினா அது அவரை தொடுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் உபவாசம் போட்டு முழங்கால் போட்டு அவரை அது தொடுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இன்னும் இந்த விசுவாசத்தில் நான் பலப்படணும், இன்னும் இந்த விசுவாசத்தில் பலப்படணும், இன்னும் நலமானதை நான் பேசணும், இன்னும் நான் பேசி 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 எந்த இடத்துலலாம் சாபத்தை வர வச்சு வைத்திருக்கணும் அந்த இடத்துல நான் பேசி 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 ஆசீர்வாதத்தை கொண்டு வருவேன், ஆசீர்வாதத்தை கொண்டு வருவேன். இன்றைக்கி காலையில் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் சபையே, நீ மாம்சத்தில் எதை பேசினாலும் ஒன்றும் நடக்காது, மாம்சத்தில் நீ எதை செய்யணும்னு நினச்சாலும் ஒன்றும் நடக்காது. ஏன்னா உன் மேலே அவருடைய கண்ட்ரோல் இருக்குது, ஏன்னா உன் மேலே அவருடைய கண்ட்ரோல் இருக்குது. கண்ட்ரோல் இல்லாதவங்களை கர்த்தர் விட்டுருவார். கர்த்தருடைய கண்ட்ரோல் யார் மேலே இருக்கோ அவங்கள விட மாட்டார். கர்த்தருடைய கண்ட்ரோல் யார் மேலே இருக்கோ கர்த்தர் விட மாட்டார். உன்னை ஸ்டியரிங் போல திருப்பிக்கிட்டே இருப்பார். உன் மனம் போல நீ போக முடியாது, உன்னை அவர் திருப்புவா. உன்னால் உன் மனம் போல போக முடியாததுக்கு காரணம் என்னன்னா, நீ அவருடைய கண்ட்ரோலில் இருக்க. அவர் உன்னை அதிகமாக நேசிக்கிறார், அவர் உன்னை அதிகமாக நேசிக்கிறார், உன்னை அவர் விட மாட்டார். எல்லாரும் கண்ண மூடி பயபக்தியாய் ஜெபம் பண்ணுங்க. என் நாவு என்ன சொல்லுதோ அதை உங்கள்கிட்ட இருந்த அற்புதத்தை இழுத்து கொண்டு வருகிறதா இருக்கணும் ஆண்டவரே. மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு நான் மயங்கி விடக்கூடாது ஆண்டவரே, பிசாசுடைய வார்த்தைக்கு நான் மயங்கி விடக்கூடாது ஆண்டவரே. இந்த உலகத்தில் எதுவுமே எந்த வார்த்தையும் உங்களை மயக்க விட நீங்கள் விடவே இல்லைப்பா. வாயை திறந்து பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே வார்த்தையினால் சாபத்தை நான் ஜெயிக்கணும், வார்த்தையினால் சாபத்தை நான் ஜெயிக்கணும், வார்த்தையினால் வல்லமைகளை நான் எனதுடையதாக்கணும், வார்த்தையினால் ஆசீர்வாதங்களை எனக்கு உடமையாக நான் மாற்ற வேண்டும். தேவன் ஒரு புதிய அபிஷேகத்தினால் நம்மை நிரப்பி இருக்கிறார்.